வரலாற்றில் முதன்முறையாக புதிதாக தொடங்கிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. புதிய அரசு ஆட்சி அமைந்ததையொட்டி ஊழல் பட்டியலை அதிரடியாக வெளியிட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதில் மாபெரும் ஊழல் செய்த குத்தூர் மணியின் வீட்டில் நுழைந்த அவரது அல்லக்கைகள் ஆட்சி மாதிரி நம்ம சோழி முடிச்சிருவாங்க போல இருக்கே. எங்க அந்த புரோக்கர்? எந்த புரோக்கர் தலைவரே? தாண்டா எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு காசும் அப்புறம் பேப்பர்ல ஏதோ கையெழுத்து வைக்க போனானே, எங்க அவன்? தலைவரே அவர் புரோக்கர் இல்ல தலைவரே, ஆலோசகர். ரொம்ப முக்கியம். எங்கடா அவன்? தலைவரே அவர் தான் நினைக்கிறேன். போய் பாரு. வாங்க சார். வாங்க தம்பி, வாங்க தம்பி. உங்களா தம்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க ஏப்பா நிக்கிறீங்க? உட்காருங்கப்பா. மேல உட்காருங்கப்பா. நம்ம கொள்கையே சமத்துவமும் சகோதரத்துவம் தான் தம்பி. நீங்க பேசுங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். கேள்வி எல்லாம் கேட்பாங்க சொல்லி தான் எங்க தலைவர் பிரஸ்ஸே பார்க்காம இருக்கிறாரு. உனக்கு கேட்டாங்களா? அசிங்கப்படுத்தாம. சரி தலைவர், கேள்வி எல்லாம் எதுக்கு தம்பி? அப்படியே போயிடலாம். சார் உங்களை பத்தி உங்க செயல்பாடு பத்தி தெரிஞ்சாங்க சார், அடுத்து நான் என்னன்னு மூவ் பண்ண முடியும். ஓஹோ, அப்படின்னா கேளுங்க சார். கொஸ்டின் நம்பர் 1, நீங்க ஏற்கனவே எம்எல்ஏ வந்திருக்கீங்க, உங்களோட செயல்பாடுகள் பார்த்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அப்புறம் ஏன் என்ன நம்பி வந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார். என்னதான் என் தலைவன் பொது வாழ்க்கையில இருந்தாலும் தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானமும் தர்மமுங்கிற ஒரு கொள்கையோட வாழ்றவரு. தான் குடும்பத்துக்காக சேர்க்கறதுக்குள்ள பாருங்க எலெக்ஷன் டேட்டே அறிவிச்சிட்டாங்க. என்ன தலைவர், இந்த சின்ன விஷயம் கூட தெரியாம சரியா வருவானா? கொஸ்டின் நம்பர் 2, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சீங்க மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி, அதனால ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி காசை வாங்கிட்டு மக்கள் பூரா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டாங்க. எங்க தலைவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னேன். கொஸ்டின் நம்பர் 3, நீங்க மறுபடியும் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல, டவுட் தான். கரெக்ட். உண்மையே பேசாத அரசியல்வாதிங்க கேட்ட 3 கேள்விக்கும் உண்மையை பேசியிருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது உங்களோட வெற்றி வாய்ப்பு என்னன்னு. இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறேன். எப்படி தம்பி, எப்படி? எல்லாம் செட்டிங் தான், அதுக்கு தானே நாங்க இருக்கோம். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? தம்பி, எலெக்ஷன் டேட் நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூமர்ஸ். என்ன ரூமர்ஸ்? வதந்தியா பரப்புறது. ரூமர்ஸ்னா வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரியான ரூமர்ஸ்? என்ன எங்க தலைவர் படிக்காத தற்கொலைன்னு நினைச்சீங்களா? என்ன படிச்சிருக்காரு? 7வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் கிளாஸ் போயிட்டு. டாய் தம்பி, நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. உங்க மேல அதிருப்தியில் இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நாயா கூட மதிக்க மாட்டாங்க. இல்லையா, எலெக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? என் மேல இருக்கிற கோவத்துல என் மேல தீவிரமா இருக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. கரெக்ட். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மக்கள் எங்கெல்லாம் கூடி பொருளை பேசுறாங்களோ அங்கெல்லாம் உங்க ஆள்ல ஒரு ஆளை செட் பண்ணி எந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சி பேரை கட்ட அளவுக்கு பயப்படுற அளவுக்கு பாதையை பரப்பிவிடுங்க. நீங்க மறுபடியும் எம்எல்ஏனா விலைவாசி பாதையை குறையும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் கிளப்புங்க. முக்கியமா பெண்கள் ஓட்டு போற மாதிரி வதந்தியை பரப்பிவிடுங்க. ஓ, புரிஞ்சிருச்சு. பாய் தலைவரே. ஓகே. ஹலோ பள்ளி, விஷயம் தெரியுமா? இப்ப இருக்கிற எம்எல்ஏவே மறுபடியும் ஜெயிச்சு வந்தாருன்னா தங்க விலை பாதி குறைஞ்சிருமாண்டி. நம்புனா நம்பாட்டி போடி. சே, எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே வெட்டு குத்து கொலை கற்பழிப்புனே போட்டுருக்குது. என்னதான் ஆட்சி பண்றானுங்களோ. ஆட நீங்க வேற எந்த ஆட்சியில் தான் நடக்காம இருக்குது. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு வர எலெக்ஷன்ல அந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். அவன் போய் பெயிண்ட் கட்சிக்கு கூட்டணி வச்சுக்கிட்டான். அவனுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கலவரமாக்குறதுக்கு இப்ப கரைமலைக்கு ஓட்டு போட்டு போயிடலாம். அதுவும் கரெக்டு தான். புரியறவன் கரெக்டா ஓட்டு போடுவான், புரியாதவன் என்ன பண்ணுவான்? இந்த அட்வைசர் சொல்றேன்னு ஊரை திருச்சிட்டு ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. வேலை வெட்டி எல்லாமே வெட்டி நியாயம் பேசுறதுக்குன்னே ஊருக்குள்ள 10 பேர் இருக்காங்க. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதை 10 ஆக்கி வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க. எல்லாம் நமக்கு பிளஸ் தான். இவனுங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வண்டி ஓடும், தெரியுமில்ல? ஆமா ஆமா. அப்ப சரி வா போலாம்.
சார் அந்த ரூமர்ஸ் பரப்புன்னு சொன்னேன், பரப்பிட்டீங்களா? அதெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு தம்பி. என் பொண்டாட்டியே எனக்கு கால் பண்ணி, மாமா நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்க ஆட்சியில தங்க விலை பாதிக்கு இருக்குதாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்பா. ஓ சூப்பர் சார். நானும் மீடியாவில் பணம் கொடுத்து செட் பண்ணியிருக்கேன், மீதில் நம்ம ஆளுங்க பார்த்துக்குவாங்க. சரிங்க தம்பி, சிறப்பாக பண்ணிடுங்க. சரி தம்பி, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். போன எலெக்ஷன்ல இவர் எடுத்த போட்டோவை எங்களாலேயே பார்க்க முடியல. மக்கள் எப்படி தான் ஓட்டு போட்டாங்களோ. டேய் என்னடா சொல்றீங்க? ஆனா ஆமாம் தலைவரே, இந்த தடையாவது ஒழுங்கா போஸ்ட் கொடுங்க. தலைவரே இந்த தாட்டி போட்டோ எடுக்கிறது போது கிளவிலுக்கே இருப்பாரு. எது? ஓட்டு போடணும் என்ன வரணும்ல அது சொன்ன தலைவரே. இருங்கடா, இந்த டைம் நான் கொடுக்குற போஸை மட்டும் பாருங்கடா. ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿ ರೂಮಕ್ಕೆ ಪೋನ ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ನಿನ್ನ ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ತನ್ನೆ ನೆನಚಿಗಿಟ್ಟ ಗಂಗಾ ಚಂದ್ರಮುಖಿಯ ಮಾರಿದ ஐயோ என்னையா பண்றாரு சார் நாங்க பாத்துக்கிறோம் சார். ஐயோ பண்ணுங்க தலைவரே, என்ன தலைவர் பண்றீங்க? ஐயோ டேய் என்னடா, நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க நல்லா பண்றீங்க. போன தடவை எடுத்த போட்டோவில இந்த மூஞ்ச பார்க்க முடியல. என்னடா நாங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க. என்னதானே பண்ண கைய சொல்றீங்க? பண்ணாங்க. வணக்கம் வைங்க. ஐயோ தலைவரே, இந்த பக்கம் திரும்புங்க. அப்படியே இந்த இடம் திரும்புங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்னாண்டியா? கையை திரும்புங்க. ஏய் ஓகே, ஓகேவா? மேல பாருங்க, கீழ பாருங்க. ஏய் வெற்றியா? ஏய் ஓகே. இரு திரும்பு. தலைவர் அப்படியே இந்த கையை தூக்குங்க. ஏய் தூக்குங்க. நல்லா நில்லுங்க. ஏய் இருடா, இருக்கடா. இருடா. தம்பி, எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன? சார் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான வேலை இனிமே தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, பண்ணிடலாம். உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிற பெரிய பிளஸ்ஸே மக்களோட மறதி தான். என்னதான் இந்த 4 வருஷம் மக்கள் நம்ம மேல கோவத்துல இருந்தாலும் இந்த 5வது வருஷம் நம்ம என்ன பண்றதுன்னு பொறுத்து தான் நமக்கு ஓட்டு போடலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதனால சல்லடை போட்டு தேனாலும் எந்த மாதிரி எம்எல்ஏ கிடைக்க மாட்டாருன்னு மக்களே நினைக்கணும். அதுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் போஸ்ட் ஓட்டுங்க, அடிக்கடி மீட்டிங் போடுங்க, அதிகமாக மக்களை சந்திங்க. டெய்லி மக்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். கடைசியா வண்டி எடுத்துட்டு போய் நான் எழுதி தரத்தை மட்டும் பிரச்சாரத்தில் பேசுங்க. இறுதியாக நம் கட்சியின் உயிர் நாடி போர்க்குணம் கொண்ட போர்வாள் பிரச்சார வீரங்கி நம் மண்ணின் மைந்தன் அண்ணன் புத்தூர் மணி அவர்கள் உங்களிடம் பேசுவார். வங்கக்கடலுக்கு இணையாக இங்கு வருகை தந்திருக்கும் விவசாய குடி பெருமக்களே, விசைத்தறி தொழிலாளர்களே, இங்கு நாம் எதற்கு கூடி இருக்கிறோம் என்றால் தெரியல மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நேரா போயா இந்த வழியா தான் சார் வீட்டுக்கு போகணும். மீட்டிங் நடக்குது, வேற வழி இருந்தா சுற்றி போயா. சார் இந்த வழியை விட்டா நான் 7-8 கிலோமீட்டர் சுற்றிட்டு தாங்க சார் போகணும். ஏற்கனவே நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு அலைஞ்சி தாங்க சார் வரேன். கட்சி மீட்டிங்னா வேற இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் இல்லைங்க சார்? யாருக்கு எங்கே பர்மிஷன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணியா. உழைப்பாளர்களை ஊக்குவிப்பதிலும் அவர்களை உற்சாகப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதிலும் நமது ஆட்சியை மிஞ்சிய ஒரு ஆட்சி இல்லை என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நான் மக்களை நேரில் சந்திக்கவில்லையா? நமது தொகுதி மக்களுக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை என இருந்தால் நீங்கள் வந்து என்னை சந்திக்க தேவையில்லை. யாப்பா என்னாச்சு? என்ன பண்ற? நம்ம எம்எல்ஏ தான்பா, நம்ம ஊர்ல தான் மீட்டிங் நடக்குது.
நேரில் தான் போக முடியல, அதான் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னப்பா நான் சொல்றது சரிதானே? மனசாட்சியே இல்லாம பச்சை போய் பேசிட்டு இருக்கிறாரு, அதை போய் பார்த்துட்டு இருக்கிற. என்னப்பா இப்படி சொல்ற? நல்லா நீ யோசிச்சு பாரு, இவ்வளவு நாளா எத்தனை பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருந்த. ரோடு சரியில்லை, தண்ணி சரியான நேரத்துல வரல, விலைவாசி ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏறி போச்சு. இது அனைத்தும் எதிர்க்கட்சிக்காரர்கள் பறிப்பு வரும் பொய் பிரச்சாரம் என்பது என் மக்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு அதிகமாலாம் தேவையில்லை, எல்லா மக்களும் பயனடைஞ்ச மாதிரி 2 திட்டத்தை சொல்லு பார்க்கலாம். நமது ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்கள் எத்தனை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு ஓர் யுகமே பத்தாது. இந்த எம்எல்ஏ பேர் குத்தூர் மணிங்கிறத தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லு, நான் அவருக்கு ஓட்டு போடுறேன். முடியாது, சொல்லவே முடியாது. ஏனால் இருந்தால்தானே சொல்வதற்கு. நமது கட்சியின் கடைகோடி தொண்டன் வரை தரைபடாத கரம் என்பது உலகறிந்த உண்மை. இதுக்கு ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகிட்டு இருக்கிற? இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தானே. யார் தான் சொன்னதை செஞ்சிருக்கா? புதுசா வரவனுக்கு ஓட்டு போட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா? அதெல்லாம் ஒன்றும் மாறாது. உங்களை போன்ற அறிவார்ந்த மக்கள் நமது கட்சி தொண்டர்களாக இருக்கும் வரை நமது ஆட்சிதான் நிரந்தர ஆட்சி என்பதை என்ன மாதிரி பசங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகாம மூட்டை தூக்குறதுக்கும், வாட்ச்மேன் வேலைக்கு போறதுக்கும், டெலிவரி பாயா தெருவா சுத்துறதுக்கும், வருமானம் பத்தாம கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சிக்கி சாவறதுக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க காரணம் இல்லை. உங்களை மாதிரி எதுவுமே மாறாதுன்னு பூமர் அரசியல் பேசிக்கிட்டு இந்த பூமர் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுறீங்களே, நீங்க மட்டும்தான் காரணம். எல்லா எலெக்ஷன்லயும் சொன்ன மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லாம இனிமேல் ஓட்டு போடும்போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை நினைச்சு பார்த்து ஓட்டு போடுங்க, எல்லாம் மாறும். அப்படி யார் வந்து மாத்த போறா? மாறணும்னு நினைக்கிற எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவனை கொண்டு வருவோம், அவர் நிச்சயமா